வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கால் வலி சரியாகுவதற்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு கால் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, கால் வலி சரியாகுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கு உதவக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்களும் தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் நம்ம விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் நம்மளுடைய உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய கால்களை நீங்கள் வலிமையாக வைத்துக்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரீக் யோகாட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தயிர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கால்கள் நமக்கு வலுப்பெறும். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்ட ஒரு புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இது வழக்கமாக யோகாட்டை காட்டிலும் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கு. ஆனால் இதனுடைய ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிகளில் பார்த்தோம்னா பெரும்பாலும் அதிக சர்க்கரை காணப்படுவதை கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதிக சர்க்கரை இல்லாத இயற்கையாகவே உங்களுக்கு கார்போஹைட்ரேட் எல்லாம் இல்லாமல் சர்க்கரை குறைவாக கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய இந்த கிரேக் யோகாட், இந்த கிரேக் தயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வகை தயிர் உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்தும். எந்த விதமான கால்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கால்கள் நமக்கு வலுப்பெறும். அப்போ 60 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம கால்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா 60 வயசாக இருக்கிறவங்களும் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இருந்தே வளரக்கூடிய இளைஞர்களும் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இவை கால்களை நமக்கு வலிமையாக்குது. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான அந்த கால்கள் சம்மந்தப்பட்ட வலி நமக்கு எதுவுமே இருக்காது. இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். நரம்புகள், எலும்புகள், நம்மளுடைய நர்வ் சிஸ்டமும் வலுப்பெறும். நம்மளுடைய எலும்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. உடல் நமக்கு உறுதி பெறும். ஸோ அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு உடலமைப்பு கிடைக்கிறதால கால்களில் ஏற்படக்கூடிய இந்த சாதாரணமான வலிகள் ஆரம்பித்து மிகப்பெரிய மூட்டு வலி ஏற்படுவது, கால் தசைகள் நமக்கு வீக்கம் இருப்பது, தசைகள் ஏதாவது சம்மந்தப்பட்ட தசை பிடிப்பு இருப்பது, இது எத்தனையுமே இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு நிறைந்திருக்கு. கோழி நெஞ்சுக்கறி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் வலுவாக இருக்கும். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டது. இது பாடி பில்டர்களுக்கு பல நன்மைகளை வழங்கும். மேலும் கால்களை வலிமையாக்குறதுக்குமே உதவி செய்யும். அதோட உடல் அமைப்பு லீனாக நமக்கு பராமரிக்கிறதுக்கும், அதாவது கரெக்டான லெவலில் நம்மளுடைய உடல் அமைப்பு ஸ்ட்ரக்சராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். உடல் அதிக எடையோடு இருக்காது, குறைவான எடையோடும் இருக்காது. கரெக்டான அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம இருக்கிறதுக்கு, ஒரு கட்டுக்கோப்பான உடலமைப்பு பெறுவதற்கெல்லாம் கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய கால்களும் வலுப்பெறும். கால்களையும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோழி நெஞ்சுக்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். டோஃபு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கால்கள் வலிமையாக இருக்கும். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கூட டோஃபெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ இருந்தே நம்ம டோஃபெல்லாம் சாப்பிட்டு பழகிறோம்னா வயசானதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கால்கள் வலிமையாகவே இருக்கும், எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அப்போ அந்த சோயாவை சார்ந்த ஒரு புரதம் மூலம் தான் டோஃபு. சோயாவை மசிச்சு நம்ம அதை எடுத்துக்குவாங்க. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி, கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய டோஃபு. இப்போ நீங்கள் ஒரு நான்வெஜ்லாம் சாப்பிடல, அதாவது இந்த இறைச்சி, கோழிக்கீரெல்லாம் எடுத்துக்க விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் டோஃபு அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக டோஃபு கால்களை வலிமையாக்குறதுக்கு குறிப்பாக உதவியே தீரும். அளவுக்கூடிய புரதச்சத்து நமக்கு அந்த புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் பொழுது தசைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ கால் வலி தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் கால்கள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். குயினோவா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நம்மளுடைய கால்கள் வலிமை பெற ஆரம்பிக்கும். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரதம். ஸோ இது மேலை நாடுகளில் அதிகம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு தானியம் அப்படின்னு சொல்லலாம். இதில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது கால்களை வலிமையாக்குவதற்கு தேவையான மற்றும் நம்மளுடைய தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜியை நமக்கு குயினோவா வழங்கும். ஸோ குயினோவா உங்களுக்கு நீங்கள் சான்ஸ் கிடைக்கும் போது இந்த சிறு தானிய வகைகளில் எடுத்துக்கலாம். ஏன்னா குயினோவா பல பேருக்கு தெரியாது, அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். குயினோவை வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குயினோவை உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய கால்கள் வலிமை பெறும். இப்போ தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் இருக்குது. பீன்ஸில் நார்சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் பீன்ஸை முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட
சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது தசை வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு அதிக அளவு உயர்தர அமினோ அமிலங்களை நம்மளுடைய உடலுக்கு வழங்குறதால கால்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த கால்கள் சம்பந்தமான தசைகள் வலி ஏற்படுவது, கால்கள் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போகிறது, தடுமாறக்கூடிய அந்த உணர்வு, இது மாதிரி கை கால்களில் ஏற்படக்கூடிய நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது, நலமாக இருக்கலாம். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் நமக்கு வலுப்பெறும். ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ கால்கள்லையும் பாய ஆரம்பிக்கிறதால மரத்து போவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியமாக இருக்குது. இதனால் ரத்த ஓட்டம் நமக்கு வந்து சீராக கிடைக்கும். அதனால தான் உப்பு நீரில் வாழக்கூடிய இந்த வஞ்சரம் மீன், காளாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன் இந்த மாதிரி மீன்களில் வந்து அதிக அளவு ஒமேகா-3 அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது நமக்கு ஆரோக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்போது உடலை வலுப்படுத்தும். இது கால்களையும் வலுப்படுத்துவதால கால்களில் வந்து ரத்தக்கட்டி ஏற்படுவது, ரத்தம் வந்து சரியாக போகாததால மரத்து போவது போன்ற பிரச்சனை ஏற்படுவது, கடுமையான தசைப்பிடிப்பு, கால் வலி, இது எல்லாத்தையுமே நமக்கு உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் வந்து சரி பண்ணிடும். ஸோ வாரத்தில் நம்ம 2 முறை உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோட மீன்களை எண்ணெயில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். அது கால் வலிகளையுமே வந்து சரி பண்ணிடும். சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கால் வலி சரியாக போயிடும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை நம்மளுடைய உடலுக்கு தராம நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரஸ் அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பழமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய ரத்த கட்டுகளை வந்து அழுத்திட்டு சீரான ரத்த ஓட்டத்தை நம்முடைய உடலுக்கு வந்து மேம்படுத்தும். ஸோ அதனால் ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது இந்த அமிலங்கள் உங்களுடைய அந்த கால்களில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்வலி இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு சிட்ரஸ் அமிலங்கள் சரி பண்ணிடும். நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கால்கள் கைகளில் வலிகள் வந்து ஏற்படாது. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கூட கால் வலி தான் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நட்ஸ் வகைகளை அதுக்கு தொடர்ந்து வந்து நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம், இளைஞர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நம்ம இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் நட்ஸ் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கனின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் ஏராளமாக இருக்கு. இந்த ஆர்கனின் சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது உடலுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுக்கும். அதனால வால்நட்டு, ஹேசல் நட்டு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது கூட விதைகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இது கால் வலியும் நமக்கு வந்து சரி பண்ணிடும். உடலையே ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து வலுப்படுத்திடும். வெங்காயம் மற்றும் பூண்டு, ஸோ இது வந்து அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினசரி நம்மளுடைய உணவுகளை வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கால் வலியெல்லாம் நமக்கு இருக்காது. கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது. உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். கரெக்ட், நல்லதில்லை. நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஸோ உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காது சீரான அளவில். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி அபாயமெல்லாம் ஏற்படலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பராமரிக்கணும்னா பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர், அல்லுசன் இது எல்லாமே உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரால் எல்லாம் படியாமல் பாதுகாக்கும். ஸோ ரத்த நாளங்கள் அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு இதயத்துக்கு கொடுக்கறதால அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெங்காயத்திலையும் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ளவனாய்டுகள் நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடலும் ஆரோக்கியம் பெறுவதை காட்டிலும் கால்கள் வலிமையாகவே உங்களுக்கு இருக்கும். கால்கள் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய கால்கள் வலிமையாக இருக்கணும்னா இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.